ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து பேர் செலக்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பேர் வந்து செலக்ட் ஆச்சு. அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னன்றதை நான் அப்புறமா வீடியோவில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் செலக்ட் பண்ணோம். நீங்களும் நிறைய சொன்னீங்க. செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போதே வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக. அதை அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மாமா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் இங்கேருந்தே வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே போன போது வந்துட்டு தம்பி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது தம்பியோட வெயிட்டு டைம் எல்லாம் போட்டு கொடுத்த பேப்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்தா எங்களோட ஃபைலில் இருந்து போச்சு. அதை கவனிக்காமல் போயிட்டாங்க மாமா. இப்போ வந்துட்டு திங்கக்கிழமை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட தம்பிக்கு வந்துட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஆமாம், 60 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பேர் சொன்னால் அந்த ஒரு பேர், கடைசியில் நீங்கள் நிறைய பேர் சொன்னது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தான் அதுலேருந்து ஒரு பேர் செலக்ட் ஏன் எந்திரிக்கிற அதுலேருந்து ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவும் சீக்கிரம் வந்துடும். இப்போ வந்துட்டு கதிரும் ரஞ்சிதம்மா வந்து கிளம்ப போகிறாங்க. எல்லாமே வீட்டிலேருந்தே எழுதி ரெடியாக வச்சாச்சு. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் பர்த் சர்டிஃபிகேட் வந்தோன்னே அதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். ரஞ்சிதம்மா பார்க்குறாரு பாருங்கள், கதிரை பார்க்குறாரு. இப்போ வந்து வாங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு மாமா கிளம்ப போகிறாரு. தம்பி வந்து காலையில் ஏஞ்சிட்டு திரும்பவும் தூங்குறாரு. வீடியோ எடுக்க போகிறேன்னு இன்றைக்கி தான் சிரிச்சிருக்கேன். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். அவன் ட்ரை பண்ணுவான், ஆனால் எடுக்க முடியாது. இன்றைக்கி தான் சார் வந்து சிரிச்சிருக்காரு. இந்த வீடியோ என்னன்னா, நான் வந்துட்டு மாமா வந்து பர்த் சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட தான் இதோட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்கிட்டு வந்தாச்சு பர்த் சர்டிஃபிகேட்டு. பர்த் சர்டிஃபிகேட் வெளிச்சத்தில் தெரில, நான் அப்புறமா வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன். என்ன பர்த் சர்டிஃபிகேட் வந்து வந்துடுச்சு. ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருந்தோம், பேரில் வந்து பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக சொல்கிறேன்னா, நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்தது. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். ரஞ்சிதம்மா வந்து பேர் எழுத போகும்போது சித்தி வந்து கேட்டாங்க, இது மாதிரி என்ன இனிஷியல் எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு ரஞ்சிதம்மா வந்து இல்லை 6 தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் சித்தி சொன்னாங்க, ஏன் உன்னோட தான் 6 மட்டும் கொடுத்தேன், 6Sன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை நான் 6 மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு ஃபஸ்ட்டு இருந்தாலும் என்னடா அப்படின்ட்டு விட்டுட்டோம். நான் பெருசுப்படுத்தலை. கடைசியில் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. அதில் வந்துட்டு 6S அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இனிஷியல் தம்பிக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இதை வந்து என்கிட்டையும் சொல்லவே இல்லை. அப்புறமா வந்துட்டு நான் ஊரில் இருக்கும்போது இதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாரு. அப்போ தான் வந்துட்டு என்னடா அப்படின்னு பார்த்தேன், 6S அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் இருந்தது. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்துட்டு சொன்ன பேர் தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ஜெய் விசாகன். இவர் சொன்ன பேர் வந்து ஆதிரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதில் சொல்லியிருந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டது என்னென்னா, நான் வந்துட்டு ஜெய் விசாகன் அப்படின்ற பேரை தான் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் என்னென்னா, ஜெய்ன்றது அவன் தம்பி வந்து ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்ததுனால, இவர் எப்போவுமே அப்படி தான் ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்ததுனால அந்த நம்ம ஆஞ்சநேயர் எப்படி சொல்லுவோம்னா, ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லுவோமா, அதனால் நமக்கு வருதுனால ஜெய்ன்றது தம்பிக்கு ஆஞ்சநேயரோடது, விசாகன்றது வந்து முருகனோடதும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவர் உடனே சொல்லிட்டாரு, தூய தமிழில் தான் வைக்கணும், அதனால ஜெய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரணுக்குமே வந்து ரொம்ப ஆசை ஜெய் விசாகன். ஏன்னா அவன் தம்பி சொன்னதே வந்து இந்த பேர் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான், ஜெய் விசாகன் அப்படின்றது. சரண் சொல்லி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்னன்னா, இவர் வந்து அந்த பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. வீட்லேயும் எவ்வளோ சொல்கிறாங்க, கேட்கல. கதிர் வராமாம்மா, நம்ம கூப்பிட்டோம்னு வச்சுக்கோமாம்மா, ஜெயின்ற வார்த்தை இவ்வளோ அழகாக இருக்குமாம்மா. விசாகன். இவர் உடனே விசாகன்ற வார்த்தை இவ்வளோ அழகாக இருக்கு அப்படிங்கிறாரு. திரும்பி இப்படியே தான் ஒருத்தவங்களுக்குள்ள போட்டி. பிரியங்கா பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இடையில வந்துட்டு ஜெய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிடும்போது இப்படி ஜெய் வச்சுட்டோம். நானும் நினச்சேன், மாமா சொன்னார் இல்லை சானா
சொல்லிட்டாரு. அதனால சரி ஓகே நாங்களும் விட்டுட்டு, இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆசை கூப்பிடும் போதெல்லாம் இனிமேல் ஜெயின்னு கூப்பிட்டா எப்படி இருந்திருக்கும். அப்புறம் நாங்கள் ஒன்றும் இல்லை வேண்டாம், அப்புறம் அவர் கோச்சிக்க போறாரு, அதனால அந்த பேச்சே வேண்டாம் விட்டுருங்க. நாங்கள் எங்கள் 3 பேருக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டோம். இதில் வந்துட்டு இவராகவே முடிவு பண்ணியிருக்காரு, சரி எல்லாருமே வந்து இவ்வளோ ஆசைப்படுறாங்க, நம்ம வந்துட்டு ஜெய்யை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினச்சிட்டாரு. ஆனால் இது வந்து என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. அப்புறமா ஒரு நாள் வந்துட்டு சாதனா நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், அதை நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. என்னன்னா நமக்கு பொதுவாகவே இந்த மாதிரி யாரோ சொன்னவங்க படப்படன்னு ஆயிருமா, ஐயோ என்னான்னு தெரியல சொல்லுமாமா. நான் இவர் அப்படியே கேஷுவலாக மெதுவாக இரு சொல்கிறேன்னு கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தோஷம், பரவாயில்லடா மாமா வச்சுட்டாரே அப்படின்னு. அதை வந்து வெளியில் எல்லாத்துக்கிட்டே சொல்லவும் முடியல, அம்மாட்ட தங்கச்சிட்ட எதாவது சொல்ல முடியலையா. சரி அமைதியாக எப்படா கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண பேர் என்னன்னா ஜெய் விசாகன் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன பேர் தான் அதிகமான ஆட்கள் வந்து ஜெய் விசாகன் சொன்னாங்க. சரவணன் சொன்னது ஜெய் விசாகன். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து என்னன்னா அதையே வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஆமாம், அதனால தான் தம்பிக்கு வந்துட்டு பேர் என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர்எஸ் ஜெய் விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து ப்ராமிஸாக சொல்கிறேன், நானே இன்றைக்கி தான் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டே பார்க்குறேன். நானும் ஊர்லேருந்து வந்து நானும் கேட்கவே இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டை, இவரும் வந்து என்கிட்ட அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை தரவே இல்லை. இப்போ வீடியோ எடுக்கும் போது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை எடுமாமா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் காலைல சரண்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், சரண் இது மாதிரி வந்துட்டு நான் வந்து கால் பண்ணுவேன், நீ வந்துட்டு ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அவனுக்குமே வந்துட்டு நான் வந்து விசாகன் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன், அவனுக்கும் தெரியாது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து சொல்ல போகலாம், அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க என்னன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஜெயின்னு கூப்பிட்டா நல்லாயிருக்கும், உடனே கதிர் வரான், நாங்கள் வச்ச பேர் ஜெய் விசா, அவங்க அப்பா தம்பியை பார்த்து உங்கள் அப்பா வச்சிருக்காரு பாரு உனக்கு பேர் விசாகன்னு சொல்லிட்டு ஜெய் கூட தான் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே நான் செஞ்சில் நான் உடனே ஜெய் நல்லா இல்லை விசாகன் அப்படிங்க, அவன் உடனே ஜெய் இது எவ்வளோ அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால் நாங்கள் பேர் வச்சது வந்து சொல்லியாச்சு. இது வந்து உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், என்ன வேறு யாருக்குமே தெரியாது. இந்த பொய்யை இந்த உண்மையை வந்து அவங்க வீட்லேயும் சொல்ல முடியல, வாய் வருது. இதில் என்னென்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் வந்து சரி அவங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி ஆஃப் ஆயிடுவேன். இவர் பார்த்தீங்கன்னா நான் சரண்கிட்ட காலைல மெனக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த வரைக்கும் வீட்லேயுமே பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சு நான் சொல்ல பிரியங்க என்னதுன்னு கேட்டோன்னே பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. உடனே என்கிட்ட சொல்லவே இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. எங்கே அவர் போச்சு நான் உளறிட்டாரன்னு நினச்சேன்னா, இவர்கிட்ட வந்து அம்மா அந்த விஷயம் சொல்லியிருந்தேன், அது என்ன படம் சம்திங்கில் சொல்லுவாங்கள்ல, பாத்திரத்தை கீழே போட்டுறாத அப்பதான் போடுவாள்ல, அதே மாதிரி மாமா இந்த விஷயத்தை நீ சொல்லிடாத மாமா சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அவரை வச்சுக்கவே மாட்டார். ஏன்னா எனக்கு இது மாதிரி 2 முறை இப்படி தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், மாமா இந்த விஷயத்த நீ வந்து சொல்லாத மாமா, பிரியங்கா வந்து ஃபீல் பண்ணுவான், அந்த விஷயம் நீ சொல்லாதன்னு சொல்கிறேன். நச்சா நான்லாம் சொல்லவே மாட்டேன் சாதனா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ஃபோன் பண்ண உடனே ஆமாம் பிரியங்கா நீ செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு விட்டாரு. அப்போ நீங்களே சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ கோவம் வரும். இருந்தாலும் சரி ஓகேன்னு விட்டேன். திரும்பி 2வது முறையும் அப்படி தான், அதே மாதிரியே சொல்லாத மாமா அப்படின்னா செல்ல சாதனை நான் ஃபஸ்ட்டு தடவை சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அமைதியாக இருந்துப்பேன் அப்படின்னு. சரி மாமா சொல்லாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்தால் கரெக்டாக பிரியங்கா ஃபோன் பண்ணோடனே போட்டு உடச்சிட்டாரு. அதனால நினச்சேன், நான் கூட வந்து சொல்லும் போதெல்லாம் கூட ஆமாம் பிரியங்கா ஜெய் வச்சா நல்லா இருக்கும், சரி பரவாயில்ல விடு அப்போ அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் இதை வந்து நான் சொல்லலை, நான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன்றதே சொல்ல. ஆனால் காலைல என்னன்னு கேட்கும்போது மட்டும் பர்த் சர்டிஃபிகேட் தெரியுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஆனால் நிஜமாலுமே வந்து ரஞ்சித் மாமாவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஜெயின்னு சொல்லலை அப்படின்னா விசாகன்னு மட்டும்தான் தம்பிக்கு வந்துட்டு வந்திருக்கும். தேங்க்ஸ் மாமா, விட்டு கொடுத்துருக்கேன், விட்டு கொடுத்துருக்காரு. ஆமாம் அது வேணா உண்மைதான். ஏன்னா நாங்கள் வந்து எவ்வளவோ சொன்னோம், எனக்கு வந்து தமிழை தான் வைக்கணும்னு ஆசை. ஸோ அவன் ரொம்ப விருப்பப்பட்டான் ஜெய் விசாகன் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் சொன்ன ஒரு 2-3 பேரும் வந்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அவனே சலிச்சுக்கிட்டான், என்ன எதை சொன்னாலும் வேணாங்கிறீங்க, எந்த பேரை தான் வைக்கிறது அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பேர் எல்லாத்துக்கும் வேறு பிடிச்சிருக்கு. சரி ஏன் அவங்க ஆசையை விருப்பத்தை நம்ம கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஜெய் விசாகனே வச்சிடலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமையே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் சொல்ல போகிறோம். ஸோ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட முடியாது, இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ
வீடியோவில் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத நாங்கள் பார்க்கலாம்.